இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் சப்ளை பாதிப்பை சந்தித்துள்ளது. தற்போதைய சூழலில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 என்ற நிலையில் உள்ளது. இரு நாடுகளிடையிலான போர் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலை உயர வாய்ப்புள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் வளைகுடா நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை வெண்ணெய் முட்டும் அளவு உயர்ந்துள்ளது. வங்கதேசத்தில் பெட்ரோல் டீசல் ரேஷன் முறையில் விநியோகிக்கப்படுகிறது. இந்தியாவில் வாகன எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயுவுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லாத நிலையில் சிலர் அவற்றை தேவைக்கு அதிகமாக வாங்கி குவிக்க துவங்கியுள்ளனர். குறிப்பாக சமையல் கேஸ் சிலிண்டர் புக்கிங் எண்ணிக்கை கடந்த ஒரு வாரத்தில் வழக்கத்தை விட அதிகரித்துள்ளது. ஒரு சிலிண்டர் வாங்கியதும் இன்னொரு சிலிண்டர் புக்கிங் செய்வதற்கு குறைந்தபட்சம் 21 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்ற நடைமுறை கடைபிடிக்கப்பட்டது. எனினும் பலர் சராசரியாக 50 நாட்களை கடந்தே இரண்டாவது சிலிண்டர் புக் செய்து வந்தனர். ஆனால் கடந்த சில நாட்களாக மிக குறைவான இடைவெளியில் இரண்டாவது சிலிண்டர் புக் செய்வது அதிகரித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றமே இதற்கு காரணம் என நம்பப்படுவதால் மக்கள் மத்தியில் பதற்றத்தை குறைக்கவும் கள்ளச்சந்தையில் பதுக்கலை தடுக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி இனி ஒரு சிலிண்டர் புக்கிங்கிற்கும் அடுத்த சிலிண்டர் புக்கிங்கிற்கும் இடையே உள்ள கால இடைவெளி 21 நாட்களுக்கு பதில் 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியதாவது: ஒரு சிலிண்டருக்கும் இன்னொரு சிலிண்டருக்கும் இடையிலான புக்கிங் காலத்தை நீட்டிப்பதன் மூலம் பதுக்கல் கள்ளச்சந்தை அபாயத்தை தடுக்க முடியும். நம்மிடம் தேவையான அளவு எரிபொருள் உள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, விமான எரிபொருள் என அனைத்தும் ஸ்டாக் உள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $130 உயர்ந்தால்தான் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயரும். அது $100 இருந்தால் எவ்வித பாதிப்பும் இல்லை. அண்டை நாடுகளை ஒப்பிடுகையில் நம் நாட்டில் அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் பெட்ரோல், டீசல் விற்பனை சுமூகமாக நடக்கிறது. கேஸ் சிலிண்டர் விநியோகத்திலும் இந்த தாமதமும் தடையும் இல்லை. அரசின் இந்த நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமே. மக்கள் யாரும் தேவையின்றி பீதியடைய வேண்டாம் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.